கண்ணு எடுக்குமா வந்து மாதிரி ஆகி போச்சு. எதுடா அறுத்து பூச்சியா அங்க போச்சா போட்டு விடு வேற வச்சு தட்டிக்கலாம். என் பொண்டாட்டி கேட்டா கூட பரவாயில்ல, ஏன் மாமியார் கேச்சு கேப்பாளே, மாமியார் விட்டுக்காங்க அதை பத்தி தொட்டு தொட்டு பாப்பாளே. நல்ல குடும்பமான குடும்பம். வெள்ளி அண்ணா ஒரு ஒண்ணு வாங்கி போட்டாங்க, அவன் மேல வீழ்ந்தனோ இல்லையோ அந்த போச்சு. என்ன இந்த மலையில உள்ள பெரியாய் பாத்துக்கிறா. ஆமாங்க, பெரியாய் பத்துனு பாப்பு. எப்படியா அவனுக்கு ஈடா பத்துனுக்குறா. எப்படி பத்துக்கிறா? மல்லாந்து நீ காலே வைக்க கை புத்தி தூடாது காடுறது கால தூக்காரு பாக்குற மாடி நல்லா இருக்கு. ஏமா நீ யார் சேலமா யார் சேலா? அச்சுமா சேலா. அச்சுமா சேலவா? உன் குருபா யாரா? சூர்யா. சூர்யாவா? உன் சேலாங்க தமிழ். உன் சேலாங்க தமிழா? இங்க எதுக்கு வந்துக்கிறியா? மயிர புடங்க வந்து எவ்வளவு பணம் கொடுத்த? 20,000 ரூபாய் கொடுத்தேன். 20,000 ரூபாய் கொடுத்தேன். அழகான பெண்கள் அத்தனை பேர் வந்து ஆடினாங்க. ஆமாங்க. இது என்ன அவதாரம்? ஐயா அவங்க ஆண்டுல நாட்டிமா கொடுத்த 20,000க்கு நேரா பாம்பாய் போய் பாம்பாய் ஸ்பெஷல் டான்ஸ் சைலன்ஸ் பாம்பாய் ஸ்பெஷல் டான்ஸ் பாம்பாயில இவ்வளவு பேர் ரசிக்கிறதுக்கு யாருமே அப்படியா? பாம்பாயில இருந்து கூட்டு வந்துக்கிறேன். அப்படி பண்ணி ஆடலுடன் பாடல். நான் எங்கிருந்து வரேன்னு கேக்குறேன். எங்கிருந்து வர? நான் பாம்பாயில இருந்து வரேன் மாமா. பாம்பாயில இருந்து வரேன். ஏமா நீ பாம்பாயில இருந்து வர? உன் பேர் என்ன? என்னுடைய பேர் தான் சினேகோ. என்னுடைய பேர் தான் சினேகோ. என்னுடைய பேர் தான் சினேகோ. அடி பாவிய நீ சிலேக பேரே கத்துரு பாருங்க. ஆமாமா. ஏமா அதெல்லாம் போகட்டும். நீ போட்டு நிக்கிற ஆடை அது என்ன ஆடை? இதான் 90. கட்டிங்க 90 காத்து பிரியா உள்ள போகும். பிரியா போகும். அது என்ன காதுல கம்புளு நது கம்புளு. உங்க பொண்டாட்டிக்கலாம் எங்க வாங்கி தரேன்? நாங்களா சரபதியா சேட்டுக்கல்ல வாங்கி தரோம். சேட்டுக்கல்ல வாங்குறீங்களா? ஆமா. நான் எங்க தெரியுமா வாங்குறேன்? எங்க வாங்குறேன்? நான் மணி டீ கல்ல வாங்குறேன். டீ கல்ல உங்க ஓடு மாவட்டத்துல அது என்ன பூ பின்னாடியா? இதுவா இங்க கேக்குறேன். இதான் வைக்கலாம் பூ. என்ன பூ? வைக்கலாம் பூ. அதை வச்சா எப்ப வைக்கலாம் கேக்குறியா? எப்ப வைக்கலாம்? வெடிகால் 4 மணிக்கு வைக்கலாம். வச்சா வெடிகால் 4 மணிக்கு வைக்கலாம். வைக்கலாம் பூ. வாடாது மதங்காது. ஒரு மாடு குத்தா ஒரு கணிக்கு குத்தா மொத்தம் என் பின்னாடி தான் வந்து. பின்னாடி வந்து எதுக்கு? அந்த வைக்கிறதுக்கா கோசரம். அம்மா ஒரு பெண்ணாகப்பட்டவள் இந்த பூ எல்லாம் தலையில தான் வைப்பாங்க. நீ நான் பின்னாடி வச்சுக்கிறா. ஆமா. ஆட்டாரி பொண்ணு ஸ்டேஜ் ஆடுது. தொங்குதுப்பா. உசு டம்ம டம்மன்னு வந்து பாரு. இது வாசனை தள்ளுற பூ. அதனால வாசனையா வச்சுக்கணும். வாசனை பூ. சரிங்க வந்துட்டு ஆடல் பாடல் அபிநயம். ஆடல் பாட தெரியாம நம்ம நாட்டியம் ஆடுவேன். நான் தில்லையிலே நாட்டியம் ஆடுவேன். நீ ஆடுற ஆட்டத்துல மொத்த பேர் கிளம்பணும். நான் கிளம்பணும். ஆர்வம்
உன்னை பார்த்த உடனே பணத்தை தாண்ட பாம்பா சிலிண்டர் பாட்டு தீர்மானம் தீர்மானம் எது இதுவா? ஆமா அவன் கொடுக்க லேட் ஆகுது அதான் பையன் நீ பாடினாய பாடு அது எனக்கு பிடிக்கவில்லை பிடிக்கவில்லை வேற பாட்டு இருந்தா பாடு பேக் தூக்கி ஓடு ஒரு பூவை எடுத்து போட்டா எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டான் மாமா நீங்க மாமா கஷ்டப்படாத மாமா போன் நம்பர் கொடுங்க வா உன் நம்பர் தான் கூட நீங்க பின்னாடியா எதுக்குமே சரிப்பட்டு அப்படியே சொல்லிட்டா இந்த ஆயக உள்ள அனுப்பு வேற ஆயக வர சொல்லு போயிடுக்க உள்ள தரம்போ உள்ள வாழ்க வாழ்க நீடோடி வாழ்க மாமான்னு கூப்பிடுவாங்க இப்போ பாரு மாமான்னு கூப்பிடுவாங்க என்ன சொன்னா பெரியவரே யாரு பத்தி பெரியவர் என்ன எனக்கு ஒண்ணு பெரியவர் இல்ல ஐயா கிட்ட பெரியவர் ஒன்னு 45 கிலோ இருக்குது 45 கிலோ 2 வேலையை சேர்த்து 90 கிலோ இருக்குது நாளைக்கு தான் ஐயா வச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலான்னு இருக்கிறேன் யாரு பத்தி பெரியவர் என்றா நேத்த போய் 50,000 கட்டி பெரியவர் ஆகிட்டு சின்னவர் ஆகிட்டு வந்துக்கிறேன் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அழகா அங்கிள் கூக்குளு வயதுல மூத்தவர்னு சொன்னடா அதான் வயதுல மூத்தவர்றீங்க வயதுல மூத்தவரே வயதுல மூத்தவர்னு சொன்னேன் அம்மா உங்களை எதுக்குமா கூப்பிட்டேன் வந்தீங்களா அந்த வீட்டுல சாப்பிட்டீங்களா அந்த எப்ப எப்ப விட்டா போய் தூங்கிடுங்களான்னு பாத்தீங்களா உமால தூக்கி போட்டு நக்கி போடுவீங்க தூக்கி போட்டு நடிங்களா மாலை நான் ஏடோட பொட்ட ரவுடி நானு பேட் ரவுடி நானு நம்ம சாமா வந்துடார் எதமா வந்துடார் இந்நாட்டு எல்லாரும் வந்துக்கிறார் அம்மா சூர்யா பையா இல்ல தெரியாம சைலன்ஸ்
அம்மாவும் எங்க அம்மா ஒண்ணுதான் ஒரே வயசுக்கு தான் போனான். ஆமாடா. தேவடியா பொண்ணுன்னு கேக்குறேன். டேய் மேட மாலையெல்லாம் அண்ணன் தம்பி வயசு நேரம் துண்ட சோத்துண்டே அப்படியே சொல்றேன். டேய் டேய் மேடம் எல்லாம் அண்ணன் தம்பில பார்க்க கூடாது. அம்மா நீங்கள் ஆட வேண்டும் பாட வேண்டும். அதனை ஒரு பக்கம் இவங்கள பார்க்க வேண்டும். உன்னை நானும் ஒரு பக்கம் உட்காந்து பாக்கணுங்க. நீ ஆடுச்சுக்க இவங்க எல்லாம் மேல வந்து உன்னை குத்துவாங்க, பணம் குத்துவாங்கம்மா. நீங்க ஆட ஆட அது வச்சுதான் இருப்ப எங்க நாட்டுல குதிரை ஓட்டுறவர். குதிரை ஓட்டுறவா காட்டு பண்ணியா? காட்டு பண்ணிலப்பா, நாட்டு பண்ணி. அண்ணா பையா அந்த காட்டு பண்ணி புச்சு வைய இன்னும் 3 நாள் தான் இருக்குது தீபாவளிக்கு. நம்மள தீசு கலாசிடலாம். வாராமொத்தேன்னு குத்துறான். பாருல நீ எடுத்துக்கோ. அங்க நெய் மட்டும் எடுத்துக்கோ. நெய் எதுக்குடா? நெய் ஓட்டா வேண்டா. இதுக்கு மேல வேலை இருக்குது. வெச்சு செய்யப்போ. டேய் ஆட வேண்டாம் பட வேண்டும். அது அழகாக இருக்க வேண்டும். கிளப்புங்கள். கலப்பனா
क्या बता रहे हैं मोटर ओढ़ के नहीं आप पढ़िया मोटर ओढ़ क्या ना मोट चुच्चा में बोला कुछ में पढ़िया यार मामा ना मोटर ओढ़ मामा ना कुछ ना मामा मोटर आप आई बच्चा मोटर नहीं आप पढ़िया எனக்கு எதுவும் கல்யாணம் ஆவல நான் எந்த சுச்சினும் கை வைக்கல நான் கல்யாணம் ஆவல எந்த சுச்சியும் தெரியாதா ஆமா இதனால நீ எப்படி தான் போய்க்கோ நான் மூசி புடா நீ எப்படி தான் போய்க்கோ கத்துக்கோ நீ போடு கத்துறேன் ஐயா தலபாதி சொல்றேன் தலபாதி ஏய் தலபாதிடா வர வந்து பாதி ஐயா நீங்க மோட்டர் ஓடிச்சு நீங்க ஆஃப் பண்ணீங்களா நான் ஏன்டா ஆஃப் பண்ண போறேன் டேய் மோட்டர் ஓடுறதே பாக்கல நீ குளிச்சதே நான் பாக்கல மோட்டர்ல தான் உனக்கு தெரியும் மோட்டர் எங்க இருக்குது ஏதுன்னு நான் வாரால் பண்ண பாக்கல உனக்கு எதுவும் தெரியாது மன்னர்வான் சொல்லு நான் மோட்டர் ஓடி நீங்க ஆஃப் பண்ணீங்களா இல்லப்பா நான் பார்க்கலையே நீ பார்க்கலையா ஐயா இருவந்தே சொல்லுப்பா நான் மோட்டர் ஓடி நீங்க ஆஃப் பண்ணீங்களா வாய்க்கிலே உன் மோட்டரோட நான் வந்ததே கிடையாது ஏன் மோட்டர்னு நீ வரலையா ஏய் நரம்படி நாராயணா சொல்ற பின்னால அட உக்கற ஓய் நான் மோட்டர் ஓடி நீ ஆஃப் பண்ணியா அம்மா மேல சத்தியமா உன் மேல சத்தியமா சொல்றேன் அந்த சாட்டு பக்கம் நான் போவே நீ ஏறல அப்ப எந்த செவுடா போய் நான் மோட்டர் ஆஃப் பண்ணேன் ஏய் குண்டால இவங்க நாத்திமா மாத்தி அடிச்சுக்கிறாங்க இவங்க 12 மணி ஆனா இவங்களுக்கு மூடி அறுப்புடா அதான் மாத்தி அடிச்சுக்கிறாங்க செவுடா பையா நான் தண்ணி எங்க பக்கம் போறதுன்னு தெரியாடா சத்தா தான் தெரியும் சுடுகாடுன்றாங்க நான் எந்த பக்கம் போறது அங்க ஷேர் ஓட்டி வச்சிராங்க போய் இறங்கி போனா தான் தெரியும் தண்ணி நேரா போ மேல எங்க டேங்க் போட்டா போய் வரட்டுமா படிக்கட்டுக்கு பாரு படி ஏறி போ தம்பி சந்திரசேகரா உனக்காக அனைத்தும் சிறப்பாக இருந்தது சந்தோஷம் தானே நாட்டத்தை நான் கண்டு கழித்ததே கிடையாது இளவரசே அடுத்து என்னோட ஏற்பாடு அட உங்களை போற்ற வேண்டும் எப்படித்தான் போட்டு வந்து தெரியவில்லை தம்பி சந்திரசேகரா இந்த சந்தோஷத்தை விட மிகவும் முக்கியமான சந்தோஷம் இதுக்கு மேல ஒரு சந்தோஷம் இருக்கிறதா? ஆமா அப்படி என்ன சந்தோஷம்? சொல்லுகிறேன் கேள். தளபதியாரே, அண்ணா தம்பி அண்ணா நம் நாட்டில் 30 விழா நடத்தப்பட வேண்டும். மறுபடியா? என்னது மன்னா முப்பரு விழாவா முப்பரு விழா என்றால் ஒன்றுமே புரியவில்லை எனக்கு 30 விழா என்றால் ஒன்று புரியவில்லையா? ஆமா. நான் சொல்லுகிறேன். எனக்கோ பிறந்த நாள் விழா, உங்களுக்கு பிறந்த நாள் விழா எனது தம்பி சந்திரசேகரனுக்கோ மணிமுடி சூட்டு விழா, மணி ஒரு சூட்டு விழா என் தங்கை குணவதிக்கு திருமண விழா. திருமண விழா 3 விழாக்களும் ஒரு சேர அதி விமரிசையாய் நடக்கும். மன்னா இந்த முப்பரு விழா நடத்த வேண்டும் என்றால் நம்ம நாட்டு கஜானாவில் பணமில்லை மன்னா கல்யாணத்தில் பணம் இல்லையா? ஆமா. சரி, அதுக்கு ஏதாவது மாற்று வழி கண்டிப்பாக இருக்கிறது மன்னா கண்டிப்பாக இருக்கின்றது என்ன? டேய் காவல நாட்டு மக்கள் அனைவரும் பஞ்சத்தில் போயுது. ஆமா. நம்ம நாட்டு மன்னர் வாடி வாங்கி விட்டார். ஆமாங்க. இப்போது மன்னரிடமே பணம் இல்லை. ஆமாங்க. அதனால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாட்டு மக்கள் மீது சிறு வரிகளை போட வேண்டும். மக்களிடம் வரி போட வேண்டும். என்னென்ன வரி தெரியுமா? என்ன வரி? ஆட்டுக்கு வரி, ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, கோழிக்கு வரி, ஏன் குஞ்சுக்கு வரி? கோழி குஞ்சுக்கு, கோழி குஞ்சுக்கு வரியா? கோழி குஞ்சுக்கு வரி, எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டு வரியை போட்டா வரி போட வேண்டும். முப்பருவியா சிறப்பாக நடக்கும்னா சிறப்பாக நடக்கும். போதும் இருக்கிற தளபதி. வரி போடுவதா வரி? ஏய், இதுவே வேற யாராவது பேசியிருந்தார் அவர் தலையில் உண்டு சந்திரசேகரா, யார் தெரியுமா?
நம்ம நாட்டிற்கு முதுகெலும்பு போன்றவர் இல்லையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுபவர். மரியாதையாக சொல்கிறேன், அவரிடம் பேசியதற்கு மன்னிப்பு கேட்டுவிடு. அண்ணா மன்னிப்பா? இவனிடமா? உங்கள் காலையிலே சொன்னீர்கள் ஒரு முறை என்ன 1000 முறை வீரன். அவன் யார்? வடநாட்டிலிருந்து வாய தெரியாமல், உண்ண உணவு இல்லாமல், உடுக்க உடை இல்லாமல், படுக்க பாய் இல்லாமல் ஓடி வந்தவன் யார் தெரியுமா? என் கால் செருப்பு நான் முடிவதா? முடியவே முடியாது அண்ணா. சந்திரசேகரா, இன்னும் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். மரியாதையாக அவனிடம் மன்னிப்பு கேட்டுவிடு. அண்ணா மன்னிப்பு கேட்கவா முடியாது. இப்போதே நான் போய் என் தங்கையை சந்திக்கிறேன். நான் எப்படியாவது தம்பி அண்ணா எனது தம்பி சந்திரசேகரன் அறியாதவன், சிறியவன், அரசியல் அனுபவம் இல்லாதவன். ஆமா. அவன் சார்பாக நான் தங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். அண்ணா அவர் யார்? நம்ம நாட்டு இளவரசர். இப்போது யார் பேசியது? நம்ம நாட்டு இளவரசன் தான் பேசியது. அண்ணா அவர் பேசிய வார்த்தையை நான் எப்போதோ மறந்து விட்டேன். நீங்கள் சென்று பந்தயம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நான் பிறகு பார்த்துக் கொள்கிறேன். அப்படி போய் வாங்க. எங்க பானை விடுறாங்களாப்பா? சரவடி விடுறாங்க. அவன் யாரு? ராஜாட்டு இளவரசன். அயல்நாட்டில இருந்து தாயகம் திரும்பினோமா, பஞ்சனையில் உருண்டோமா, அரிசியை உணவை உருண்டோமா என்று இருக்க வேண்டும். அப்படியாப்பட்டவன் என்னை பார்த்து என்ன கண்டு உரைத்தார்? கால் செருப்பு. சி பப்பு சேவ் பப்பு சேவ். அந்த செருப்பினுடைய சிறப்பு அவனுக்கு காட்ட வேண்டும். இப்போது திட்டம் என்ற சரி திட்டை அதுக்கு முன்னதாக டேய் அவன் கேட்ட கேள்வி எனக்கு மனது ஆறவில்லை. எங்கு சென்றால் மன நிம்மதி கிடைக்கும்? ஐயா மன நிம்மதியா இருக்குதா? ஆமா. வாங்க ஒயின்ஸா போலாம். நாளைக்கு ஒரு கட்டிங் போடலாம். நாளைக்கு ஒரு கோட்டை சாப்பிடலாம். சாப்பிட்டு அங்கே மீந்து கிடக்கலாம். போற வர நம்ம கொஞ்சம் நக்கு கொடுக்கும். ஒட்டுதான் ஈரமாட்டேன். டேய் எனக்கு மனம் ஆறவில்லை. எங்கு சென்றால் மன நிம்மதி? ஐயா மன நிம்மதி வேணும். மலர் வேணும் சொல்ல வேண்டும். என்னது? மலர் வேணும். மலரிடம் சென்றால் மன நிம்மதி கிடைக்கும். சத்தியமாக நிச்சயமாக புறப்படு மலர். என்ன சாப்பிட்டது? எந்த கால வாங்கப்பா? இதுதான் ஆரணி கமல். ஆரணி கமல்ல வாங்க. எவ்வளவு அது காசு? எங்க தச்சுன்னு கேக்குறியா? தச்சா காலாங்கல்ல தச்சு. காயலாங்கல்ல தச்சா. ஆமா. எவ்வளவு ரேட்டு? 9 ரூபாய். 9 தானே. பாரு உனக்கு நாளைக்கு இது மாதிரி ஒரு சட்டை. எனக்கு சட்டை. ஐயா ஒரு நைட் வாங்கி எனக்கு கொடுத்துறேன். ஐயா மாறிடுவாரு. ஏய் வாயா பையா. ஏய் வாயா. அது டைல் வச்சு வரதால கீஞ்சி போயிடு. வரா. தேவடியா பையா அஜ்ஜு அது வரா டேய். நாளைக்கு ஓர்லாக் பண்ணது. டேய் இந்த கண்ணாடியா. வார நின்னு அடி வாங்கடா. கண்ணல பிசிறு அடில பாவியா. அடிக்கு தேவடியா பையா ஓய்யா ஏன்டா பிடிச்சு. தேவடியா பையா ஒட்டுதுலாம் ஓட்டு. ஏய் ஒத்த உன் நேரம் நீ அடிக்கிற. உன் அம்மா எனக்குன்னு ஒரு நேரம் வரும். ஒத்த உன் வேஸ்து நான் ஆடுவேன். நீ ஏன் வேஸ்து நீ ஆடுவ. டேய் குட்டியா. டேய் அடி கொடுக்க பிறந்தவன் நான். அடி வாங்க பிறந்தவன் கம்பளகர 14 பேரும். நீ அம்மாவை நீ போயிட்டு வரையும் அங்கிட்ட நீ அடி வாங்குற தேவடியா. நீ ஓனதா கூட இரு. உனக்குலாம் நான் மரியாதை வைப்ப. நீயா வைக்கிற ஆளு. நீயா வைக்கிற ஆளு. இல்ல கேக்குறேன். மானாவரே போட்டு அடிக்குதுன்னா சூத்தா இல்ல எலெக்ஷன் பூத்தா. அது சூத்தா இருந்தாலும் பூத்தா இருந்தாலும் ஆட்ட ஆரம்பிச்சிருந்து எனக்கு சொந்தம். எலெக்ஷன் பூத்து இல்ல எஸ்டிடி பூத்தா. 1 ரூபாய் காயின் போற மாதிரி போறான் பாரு. லக்காடி பையன். டேய் மேல நோக்கிற கீழே நோக்கிற. உங்க அம்மால ஒன்னு போயிட்டு வரையும் எங்க நோக்கம் தெரியாது. நான் பெரிய லவுடி. லவுடி ரவுடின்னு வாயில வரல. ஒட்டு வீரமாக போயும். டேய்
அதெல்லாம் போகட்டும். நீங்கள் சொன்னபடி மலர்வனம் வந்துட்டீங்க. இந்த மலர்வனம் பார்ப்பதற்கு இவ்வளவு அழகாக இருக்கின்றது. ஐயா இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்துக்கிறோம். முதல் மலர்வனம் தான். இரண்டாவது மலர்வனம் பாக்கலாம். ஆமாங்க இவ்வளவு அழகா இருக்கும். அழகா இருக்கும். ஆம்புலன்ஸ் வசூல்றா. ஆம்புலன்ஸ் வந்து இருக்குதா? இதோட எங்கடா போகுதுனா? இல்ல இங்க எல்லாம் இரும்பு குண்டு இருக்குடா. ஆனா போய் இரும்பு குண்டுக்கு போறா. நிச்சிங்க எங்கடா வந்த? நீ எப்படி வந்தா? எப்படி வந்தா? நீ குஞ்சி வந்து பாரு. படிகள் குண்டுக்கு போறா. கிசி சங்காட நத்த வந்து. உடே அருகட்ட கம்மடமா. அத்த வந்துக்கு வந்துட்டோம். அங்க பாரு மயில் குட்டி போகுது. மயில் குட்டி போட்டா குட்டி அம்மா அங்க பாரு ஆடு முட்டை போகுது. டேய் ஆடு குட்டி போட்டு மயில் முட்டை போடுது. டேய் ஐயா இங்க பாரு பன்னிகள் மேய்வதும் ஆமைகள் பறப்பதும். ஆமா பறப்பதும். டேய் எந்த ஊர்ல ஆமை பறக்குது? நம்ம ஊர்ல பறக்குது தெரியடா உனக்கு? அடிக்கிட்டு கூட மனசு வர மாட்டேங்குதா? நீ முத்து தானே முத்துக்கிற. ஆனா பாய் ஆரம்பத்துல இருந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஏய் இருடா ஒரு அண்ணன் மரியாதை கொடுக்குறேடா. மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேடா பாய். பட்டு பட்டே விதிக்க போகுது. என் பொண்ணாடி தேடி பாக்குறேன். நீ ஆட்டத்துக்கே போகாது. அந்த தெவடியா பையன் போட்டுக்கின்னு கூட போந்த தம்பி அந்த அப்பதான் நாடகத்துக்கு ஏன் அப்படி அடிக்கிறேன்? என் பொண்ணாட்டி ஒரு பக்கம் என் பொண்ணு ஒரு பக்கம் ஒருத்தர் நாலு பேர் இல்லையாடா என் வீட்டு இருக்கிறது 3 பேர் தான். அடிக்கிறதுக்கு ஏன் பயமாக தெரியுமா? என் சொந்த அண்ணன் தெரியுமே. சொந்த அண்ணன் ஒரே தெரு சொந்த அண்ணன். நாடகம் முடியுதா வீட்டுல எதுவுமே விட்டோட என்ன பண்றோமா? எங்க அண்ணிக்கிட்ட போய் சொல்லிடுவான் போல இந்த மாதிரி உங்க மச்சனை எனக்கு போட்டு அடிக்கிறான் தடவை பாரு. நீ இவனே தடவை காமிக்கிறான் போல. எங்க அண்ணி காலங்காட்டி என் வீட்டான பஞ்சாயத்துக்கு வந்துது. வாங்கலாம் ஆனா உனக்கும் உனக்கு ஒரு ஒற்றுமை. என்ன ஒற்றுமை? ஆனா 2 பேருமே ஒரே மாதிரி இருக்கிறீங்க. உனக்கு 8 மாசம், உனக்கு 12 மாசம். ஆனா எப்படியா பசங்க 16 பேரை வாயடிச்சு சாப்பிட்டு அந்த வயிற்ற தண்டா வாழ்த்து வச்சுக்கிட்டு 4 மாசம் உனக்கு காத்தாச்சே தான் உனக்கு அதெல்லாம் போகட்டும். இரண்டாவது மலர்வனம் வந்துட்டு மலர்வனம் பார்ப்பதற்கு மிக அருமையாக இருக்கிறது. அடுத்த மலர்வனம் சென்றால் அழகாக இருக்கும்.